இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது எண்ட் ட்ராவர். ஃபஸ்ட்டு நம்ம ட்ராவர் மெனு பற்றி பார்த்தோம். இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த மாதிரி ஒரு மெனு பட்டன் நமக்கு க்ரியேட் ஆகும். அதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு ட்ராவர் மெனு லெஃப்ட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு நமக்கு ஸ்லைடின் ஆகி வரும். இப்போ இதுவே ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு இந்த இடத்துல பட்டன் இருந்து கிளிக் பண்ணியா ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்லைடின் மெனு வரணும் அப்படின்னா இதை எண்டு ட்ராவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆக்சுவலாக இந்த இடத்துல வச்சுருக்கிறது வந்து நார்மல் ட்ராவர்னு மட்டும்தான் சிம்பிளாக சொல்லுவோம். அதே ஆப்போசிட் சைடில் நமக்கு இது அப்படியே ஃபங்க்ஷன் ஆகணும்னா இதை எண்டு ட்ராவர் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இந்த ட்ராவர்லேயே போயிட்டு நம்ம இந்த மேலே இந்த இடத்துல ட்ராவர்னு சிம்பிளாக கொடுத்துருக்கிறதுக்கு பதிலாக எண்டு ட்ராவர் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றினாலே போதும். நமக்கு இந்த மெனு அப்படியே ஆப்போசிட் சைடில் இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இப்போ இதை நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு நம்ம க்ரியேட் பண்ண எல்லா அந்த டிசைன்ஸ் அந்த லேஅவுட் எல்லாமே எனக்கு ஆப்போசிட் சைட்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இது எண்டு ட்ராவர்.